அடுத்ததாக துணை நடிகர் திவாகர் அளித்த புகாரில் நடிகர் மாகாபா ஆனந்த் சென்னை நசரத்பேட்டை காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார். அதனுடைய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். காட்சிகள் பார்க்கிறது அவர் இந்த நசரத்பேட்டை காவல் நிலையத்தில் ஆஜராகி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதாவது சோசியல் மீடியாவில் பிரபலமான திவாகர் பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை காவல் நிலையத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி புகார் ஒன்று கொடுத்திருந்தாரு. அதுல தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி படப்பிடிப்புக்காக போன என்ன மாகாபா ஆனந்த், கானா வினோத், புகழ், அசார் ஆகியோர் எல்லாமே பேசிக் கொண்டிருப்ப திடீர்னு வாக்குவாதம் ஏற்பட்டு இரும்பு கம்பியால தாக்கினதா குற்றஞ்சாட்டியிருந்தார். இந்த புகார்ல துணை நடிகர் புகழ், கானா வினோத் இவங்களை நசரத்பேட்டை காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப இந்த நிலையில மறுபடியும் மாகாபா ஆனந்த் உள்ளிட்ட 4 பேரும் வழக்கறிஞர்களோட ஆஜராகி இருக்காங்க. அப்ப பேசியிருந்த மாகாபா ஆனந்த் 6 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது 6 மாசத்துக்கு ஒரு முறை கண்டென்ட்டுக்காக திவாகர் இது மாதிரியான ஒரு செயல்ல ஈடுபடுறதா சொல்லியிருக்கார். இது மட்டும் இல்லாம திவாகர் ஷூட்டிங் ஸ்பாட்ல பெண்களை தரக்குறைவா பேசினதா கானா வினோத்தும் குற்றஞ்சாட்டி இருக்காரு. இப்ப இந்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். தொடர்ந்து தற்பொழுது மாகாபா ஆனந்த், புகழ் இவர்கள் எல்லாமே இந்த நசரத்பேட்டை காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் கொடுத்துட்டு திரும்பி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம்.